லாக்டவுன் இந்த படத்தோட ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட ஒன்லைன் என்னென்னா, ஒரு பக்கம் நேஷன் வைட் லாக்டவுன், இன்னொரு பக்கம் அவரோட டார்க்கெட் சீக்ரெட்ஸ். ஸோ நம்ம ஹீரோயின் இதில் தப்பிச்சாலும் இல்லையா அப்படின்னு பேசிக் சிம்பிள் ஒன்றில் இருக்கும் அந்த ஸ்டோரி மூவ் ஆச்சு. எப்பயும் போல ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஸ்கிரீன் போயிடலாம். கோவிட் லாக்டவுன் பேக்ட்ராப் வச்சு ரொம்ப ரியலிஸ்டிக்காக ரிலேட்டபுளாக காமிச்சிருக்காங்க. அந்த பயம், அன்சர்டனிட்டி அண்ட் ஐசோலேஷன்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எஸ்பெஷலி அனுபவமோட ஆக்டிங் அண்ட் அதர் ஆக்டர்ஸோட ஒர்க்கும் ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. எந்த இடத்துலையும் டூ பண்ணாமல் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை அழகாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக எமோஷன் சீன்ஸ்லாம் ரொம்ப க்ரௌண்டடாக இருந்துச்சு. சினிமோகிராஃபி இஸ் ஆன் பாயிண்ட். டிம் லைட்டிங் அண்ட் க்ளோஸ் அப் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணியிருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நம்மளை ஒரு ரூம்குள்ளே சிக்கின மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்தது. ரொம்ப நல்லா ஒர்க்கிட்ட இருந்துச்சு. ரொம்ப மினிமலான லொக்கேஷன்ஸ் தான், அதை வச்சு போர் அடிக்காமல் சஸ்பென்ஸ் எவ்வளோ பில்ட் பண்ண முடியுமோ அதை பில்ட் பண்ணியிருந்தது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு தான் சொல்லி ஆகணும். மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாங்ஸில் வந்து பெருசாக விருப்பம் இல்லை. ஸோ ஐம் நாட் பிக் ஃபேன் ஆஃப். எனக்கு இந்த படத்தில் சாங் பிடிக்கல. ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே நெகட்டிவ் பாயிண்ட்ஸில் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப அழகாகவே ஒர்க் அவுட் இருந்துச்சு. அந்த செட்டில் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் அண்ட் ஓவர் டூ பண்ணாங்க. டென்ஷன்ஸ் எந்த பில்ட் பண்ணணும் அதை மியூசிக் விஷயம் ரொம்ப அழகாக பில்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த விஷுவல்ஸ்க்கும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்துச்சு. பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இதோட முடியுது. ஸோ நெகட்டிவ்ஸ் கிட்ட போனோன்னா, எனக்கு முக்கியமாக ஃபஸ்ட்டு தோணுன விஷயம் வந்து பேசிங் இஷ்யூ தான். இந்த படத்துலையும் அது இருக்குது. எல்லா படத்துலையும் சொல்கிறாங்கன்னு சொல்லாதீங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நிச்சயமாக லேக் தெரியுது. அண்ட் நீங்கள் அந்த இன்ட்ரோலுக்கு அப்புறமும் உள்ள ஒரு லேக் தெரியும். அண்ட் சில கான்வர்சேஷன்ஸ் ரொம்ப ரிப்பீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. மேபி டைமை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்காக அது பண்ணாங்களா அப்படின்றதுக்கு எனக்கு தெரியல. பட் அந்த கான்வர்சேஷன்ஸ் ரிப்பீட் ஆன விதம் வந்து எனக்கு பெருசாக பிடிக்கல. இதை இன்னும் கொஞ்சம் மாற்றிக்கலாம் அண்ட் படத்தை இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் கொடுத்துட்டே இருந்துச்சு. அண்ட் ரிசோர்ஸஸ் ரொம்ப லிமிட்டடாக இருக்க விஷயம் வந்து ரொம்ப எவிடேட்டாக தெரியுது. சில சீன்ஸ்லாம் சினிமாட்டிக்காக ரொம்ப ஒரு ஸ்டேஜ் பிளே மாதிரி ஃபீல் ஆச்சு, விச் இஸ் நாட் குட். எனக்கு பிடிக்கல அது பெருசாக. நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணுவீங்களான்னு தெரியல. பட் எனக்கு பார்க்கும்போது சில இடத்துல வந்து இந்த மாதிரி ஏன் எப்படி பண்ணாங்க அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. எஸ், பட்ஜெட் லோவாக தான் இருக்குது தெரியுது. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் அதே மாதிரி வந்து ரொம்ப க்ரியேட்டிவ்லான ஒரு ப்ளாட் எடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பெருசாக உங்களை வந்து என்கேஜ் பண்ணுற மாதிரி பெருசாக ஒரு விஷயம் இல்லாத ஒரு ஃபீல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ட்விஸ்ட்டையும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக கெஸ் பண்ணுற லெவல் தான் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து கிளைமேக்ஸில் வந்து அந்த இம்பேக்ட் வந்து அதனால கூட கொஞ்சம் ட்ராப் பண்ணாமல் எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. பெருசாக இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. எஸ், அந்த இம்பேக்ட் இருக்குது, இன்னும் கொஞ்சம் எலிவேட் ஆகிருக்கும் அது. ஸோ அது இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் தான். ஓவராலாக பார்த்தா லாக்டவுன் ஒரு ஃபாஸ்ட் பேஸ் என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. இது ஒரு அட்மாஸ்பியர் ட்ரிவன் அண்ட் சிச்சுவேஷனல் ட்ராமா. அண்ட் அந்த யூனிக் டைம் பீரியடை நல்லாவே கேப்சர் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு ஸ்லோ பர்னர் ஃபிலிம்ஸ் பார்க்க பிடிக்குன்னா இது உங்களுக்கான படம் தான். சரி, உங்களை எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீங்க, உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருந்துச்சு பிடிக்கல அப்படின்றத மேபி 1 or 2 லைன்ஸில் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வேறு ஒரு வாட்ச் பண்ண வீடியோ செஞ்சுக்கலாம். Until then, it's bye from your host, signing off.